So welcome to Vedantu channel பசங்களா. Yes. Okay, time up. I know it is 5 minutes late, but நம்ம கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Yeah. Everyone be very joshed down. Okay வா, இன்னைக்கு நம்ம 1.4 எக்ஸசைஸ பார்க்க போறோம். எல்லாரும் ரெடியா? So இது வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா போறோம். ஃபங்க்ஷன்னா என்ன? and அதுக்கு அப்புறம் நாம என்ன பண்ண போறோம்? We are going to start with one sec. Yeah, pasangla. Very hi to everyone. Yes, ready? Types of functions are paaka poro. Okay? Yes, yes. Okay, fine. Yeah, pasangla. இன்னைக்கு எந்த ஒரு இன்டரப்ஷனும் வராது. Guaranteed. இன்டர்நெட் எல்லாமே பக்காவா செட் பண்ணியாச்சு. சூப்பரா. எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம இன்னைக்கு லைவா பக்காவா முடிக்கலாம். ஓகேவா பசங்களா? எஸ். Have a Josh. ஒரு ஃபயர் எமோஜிஸ் எல்லாமே நம்மளோட சாட் பாக்ஸ்ல பறக்க விடுங்க. லைக் பட்டன் யாரெல்லாம் இன்னும் ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு சி தமிழ் மீடியம்ஸ்க்கு சம் சொல்லுங்கடா. நான் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் நாம பார்க்கலாம். சரிங்களா? எஸ் பசங்களா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேம் விஷயம்? 1 to 1 many 1 to 1 ஃபங்க்ஷன் இன்டூ ஃபங்க்ஷன்ஸ் யா எவ்ரிவன். அண்ட் நிறைய பேர் இதுல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜேஇ கிளாஸஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வெரி குட் பசங்களா. நிறைய பேர் ஜேஇ கிளாஸஸும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஸோ பார்க்கலாமா? வாட் இஸ் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் நாட் லோடிங். யா லோகேஸ்வரி, இட் இஸ் நாட் லோடிங். அஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ சீயிங் ஹியர். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் என்னடா? இதுக்கான ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, okay, whenever you checking for types of function, whenever you're checking for type of function, சரிங்களா? types of function நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கணும். சரிங்களா? then it should be a first function. அப்போ அவங்க நம்மளுக்கு ஃபங்க்ஷனா இருக்கணும். got it பசங்களா? so everyone, types of function should be a function. so types of function நம்மளுக்கு இருக்கணும்னா அது ஃபங்க்ஷனா இருக்கணும். everyone புரிஞ்சுதா பசங்களா? so types of function should be a function. அப்போ நம்ம types of function கண்டுபிடிக்கணும்னா அது ஃபங்க்ஷனா இல்ல அப்படின்னா நீங்க types of functionே கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இதுதான் ஒரு விஷயம். ரைட்டா? ஓகே. ஸோ நிறைய பேர் ஸ்பேம் பண்ணுறீங்க. இட் இஸ் நாட் லோடிங் பிகாஸ் ஐ கேன் சி இன் த மொபைல். ரைட்டாகவே என் முன்னாடி ஒரு மொபைல் இருக்குது. அதில் யூடியூப் ஸ்ட்ரீம் ஆகிறத நானும் பார்க்க முடியும். ஸோ நோ மோர் சீட்டிங்ஸ். ஓகேங்களா? எஸ் பசங்களா. ஸோ வாட் இஸ் வேதாந்து லேர்னிங் சென்டர்? வேதாந்து லேர்னிங் சென்டர்னா என்ன மேம்? நான் டெய்லி யூடியூப்ல எடுக்கிற லெக்சர்ஸை நீங்கள் ஆஃப்லைனில் இன்னும் மோர் இன்ட்ராக்டிவாக படிக்க முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த வேதாந்து லேர்னிங் சென்டர். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் கூடவே படிக்கலாம். வாட் இஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யா வாட் இஸ் ஸ்காலர்ஷிப் பசங்களா? 40% மேல ஒரு ஸ்காலர்ஷிப்பா இருக்கும் எப்ப நீங்க ரிப்பீட்டரா இருக்கீங்க அப்படின்னா. இல்லைன்னா நீங்க வந்து 8th and 9th, ஓகேவா? 8th 9th இருந்தே ஃபவுண்டேஷன் கோர்சஸ் போய்கிட்டே இருக்கு ஃபார் ஜேஇ கிளாஸஸ். ஸோ நீங்க ஜேஇ தான், இன்ஜினியரிங்ல இந்த ஃபீல்டு தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா யூ பெட்டர் உன்னோட ஃபோக்கஸ் ஐஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஐசர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. சரிங்களா? இதுல ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? தெர் ஆர் லாட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். நம்ம இந்தியா வந்துட்டு பெஸ்ட் கண்ட்ரி ஃபார் எஜுகேஷன். சரிங்களா? பெஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபார் எஜுகேஷன். நீங்க நினைக்கிறத தாண்டி அந்த இன்ஸ்டியூட்ல நிறைய எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ ஒரு கவர்மெண்ட், அது கவர்மெண்ட், ஓகேவா? இட் இஸ் தி மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் இருக்கு எல்லாமே. ரைட்டா? ஸோ அதுல படிக்கணும் அப்படிங்கன்னா அது மிகப்பெரிய கனவு தான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க் தேவை தான். ஓகேவா? 1 வருஷம் 2 வருஷம் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போடணும். ஆனா அதை நீங்க 8th 9th இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பரா பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க டெஸ்ட் எழுதியும் பண்ணா இதுக்கான ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டும் இருக்கு. ஒரு டைம் அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்க. ஸோ தட் அதுக்கு 90% மேல ஸ்காலர்ஷிப் வரும். ஸோ தமிழ்நாட்டில் எங்கெங்க ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், இந்த மாதிரி ரீஜியன்ஸ் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ஓகேவா பசங்களா? அண்ட் வேதாந்துல நியூ சென்டர்ஸும் இருக்கு. இதெல்லாமே ஓல்ட் சென்டர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அகாடமிக் இயர்ஸ் அண்ட் மிட்ல ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த போரூர்ல இருக்குது, பெரம்பூர். ஸோ ஒரு சென்னை ஸ்டூடெண்ட், ஒரு கோயம்புத்தூர் ஸ்டூடெண்ட், ஆர் யூஆர் மதுரையன், ஆர் நீங்க வந்து திருச்சியன் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த கேம்பஸை ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்களேன். ஒரு புக்கை விசிட் பண்ணி பாருங்க. இதுக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் இட்?
ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். சரிங்களா? எப்படி செட்ஸுக்குன்னு 3 ரெப்ரசன்டேஷன் இருக்கு பார்த்திருக்கோம்ல. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரோஸ்டட் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம்னு 3 ஃபார்ம் இருக்கு. அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸையும் நீங்க வேற வேற விதமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படிலாம் ரெப்ரசன்ட் பண்ணலாம் மேம்? 4 வேஸ் இருக்கு. ஓகேவா? ஃபங்க்ஷனை நீங்க ரெப்ரசன்ட் பண்றதுக்கு 4 வேஸ் இருக்கு. என்னென்ன வேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகேவா? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ ஃபங்க்ஷனை ஆர்டர்ட் பேரா எழுத போறீங்க. எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எழுத போறீங்க. ஸோ தட் அந்த ஒய் வேல்யூவை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் பக்கத்திலே எழுதிப்போம். ரைட்? நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம்னா என்ன மேம் இருக்க போகுதுன்னா, எக்ஸ் வேல்யூ என்ன, அதுக்கேற்ற எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன. ஓகேவா? எக்ஸுக்கு ஏற்ற எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத சொல்றது தான் டேபிள் ஃபார்ம். அண்ட் ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம்னா நீங்க எல்லாத்துக்குமே தெரியும், இங்க ஒரு சர்க்கிள் போடுவோம், இங்க ஒரு சர்க்கிள் பண்ணுவோம். அண்ட் யார் யாருக்கு மேப் ஆகுறாங்கன்னு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி போட்டு விளையாட போறோம். தட் இஸ் ஆரோ டயக்ராம். அப்போ கிராஃப் டிபிக்கலி நீங்க 10th ஸ்டாண்டர்ட், ஓகே 10th ஸ்டாண்டர்ட் நீங்க தானே 10th ஸ்டாண்டர்ட், ஓகே 9th ஸ்டாண்டர்ட்ல கிராஃப் வரைவீங்க. ரைட்டா? 9th ஸ்டாண்டர்ட்ல கிராஃப் வரைஞ்சிருக்கீங்க. ஒவ்வொரு பாயிண்ட்ஸை வந்து கிராஃப்ல வரைய தெரியும்ல. அந்த மாதிரி கொடுத்துருக்கிற பாயிண்டா சேஞ்ச் பண்ணி கிராஃப்ல விளையாட போறோம். ஓகேவா பசங்களா? எவ்ரிவன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருச்சா? ஸோ ஓரளவுக்கு ஐடியா இருக்குல்ல. செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்ல எக்ஸ் கமா ஒய்ன்னு அதை செப்பரேட் பண்ணி செட்டா எழுத போறீங்க. அவ்வளவுதான். டேபிள் அப்படின்னா எக்ஸுக்கு ஏற்ற எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸா டேபிளா எழுத போறோம். எவ்ரிவன் காட் இட்? ஸோ புரிஞ்சவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி விடடா. ஓகேவா? எஸ் மேம். ஒரு டெஸ்ட்னு சொல்றாங்க. இது கொரோனா டெஸ்ட் மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கா அப்படின்னா ஆமா. இது என்ன மேம் பண்ணும்? வாட் இஸ் இட் ஆக்சுவலி டூயிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு கோட் வேர்ட் வச்சிருக்கோம். அந்த கோட் வேர்ட் என்ன? ஏன் மக்களே யாராவது ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா, ஐ வில் பி சோ ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். சரியா? அதுக்கான கோட் வேர்ட் மட்டும் சொல்லுங்களேன். ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு கோட் வேர்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கோட் வேர்ட் யா எனி ஒன், யாராவது ஒருத்தர். நோ ஒன் மோர். எஸ். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா நோ ஒன் மோர். கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸுக்கு ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட்? ஒரு எக்ஸுக்கு ஒரே ஒரு எஃப் ஆஃப் எக்ஸா இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ்னா யாரு? எக்ஸ்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வழியா போகணும் அப்படின்னா, ஓகேவா, ஒருவேளை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிற லைன்னா இது ஒரு ஸ்டாண்டிங் லைனா ஸ்லீப்பிங் லைனா? எனி கெஸஸ்? குட்டி ஆஃப் ரிலேஷன். இட் இஸ் குட்டி ஆஃப் ரிலேஷன். எஸ், பர்ஃபெக்ட். x is equal to 0ங்கிறது இது ஒரு லைன்ரா. x is equal to 0ங்கிறது ஒரு லைன். சரிங்களா? இந்த லைன் ஒரு ஸ்டாண்டிங் லைனா ஸ்லீப்பிங் லைனா? எனிவன்? எனி கெஸஸ்? ஹரிசாண்டல். ஓகே, ஹரிசாண்டல்னா என்ன? ஹரிசாண்டல் லைன் நோடா. x is equal to 0ங்கிறது ஸ்டாண்டிங் லைன். எஸ், இட் இஸ் நாட் ஸ்லீப்பிங் லைன் டா, இட் இஸ் ஸ்டாண்டிங் லைன். சரிங்களா? x is equal to 0ங்கிறது y axis. ஓகே, ஒன் செக். கரண்ட் பிட்ச் ஷட். யா பசங்களா, இட் இஸ் ஆல் ஸ்டாண்டிங் லைன். சரிங்களா? ஸோ ஸ்டாண்டிங் லைன் அப்படின்றப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லயும் நம்ம ஸ்டாண்டிங், இட் இஸ் நாட் ஸ்டார்டிங் லைன் டா, இட் இஸ் ஸ்டாண்டிங் லைன். ஓகே, யா. கேன் யூ ஆல் see me now? யா, எஸ். ஸோ அப்போ என்ன மேம் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை நம்பர்ஸ்ல கொடுத்தா ஆரோ டயக்ராம் போட்டோ இல்ல டேபிள்ல கொடுத்தா கெஸ் பண்ணி போட்டுற முடியும். சும்மா ஒரு கிராஃப் ஆட்ட கொடுத்தா, ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டா, அந்த கர்வ் யாருன்னே தெரியாது, எங்க இருந்து வரும்னு தெரியாது. கரெக்டா? சோ இந்த மாதிரி இருக்க ஒரு விஷயத்த ஃபங்க்ஷனா இல்லையான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ரைட்டா? இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, இஃப் இட் இஸ் வாஸ் அ நம்பர், ஓகேவா மேம், நம்பரா இருக்கு, ஜஸ்ட் நம்பர் தானே. இப்போ ஏங்கிற ஒரு செட் கொடுத்துட்டாங்க, பிங்கிற ஒரு செட் கொடுத்துட்டாங்க, ரைட்? இப்படி இருக்கு மேம். இவங்களோட ஃபங்க்ஷனை இந்த மாதிரி செட்டா கொடுத்துட்டாங்க. when it is set, இந்த செட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சிட முடியும் இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லிட்டு. கரெக்டா? டேபிள் ஃபார்ம்ல இருக்கு, அப்பயும் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எந்த ஃபார்மேட்ல இருக்கும் போது நம்மளுக்கு கண்டுபிடிக்க கஷ்டம்னு கேட்டீங்கன்னா,
கிராஃப் ஃபார்மேட்ல இருந்தா. ரைட்டா பசங்களா? when it is a graph format அதை நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நாம படிக்கிற மெத்தடாலஜி வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப கிராஃபுக்குன்னு தனியா ஒரு டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? எப்பெல்லாம் உங்களோட ஃபங்க்ஷன் கிராஃப்ல கொடுக்குறாங்களோ யூ நீட் a டெஸ்ட். இது ஒரு கொரோனா டெஸ்ட் மாதிரி. சரிங்களா? அந்த டெஸ்ட் பாசிட்டிவா வந்துச்சுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன், நெகட்டிவா வந்துச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். சரிங்களா மேம்? அந்த டெஸ்ட் என்ன மேம்? அந்த டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டாண்டிங் ஒரு ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்லீப்பிங் லைன் வி ஹேவ் டு புட். நோ, ஸ்லீப்பிங் லைன் கிடையாது, ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டாண்டிங் லைன் நீங்க போடணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். இந்த ஸ்டாண்டிங் லைன் அந்த கர்வை ஓகேவா டூ டைம்ஸ் டச் பண்ணிருச்சு அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். கரெக்டா ஒரே ஒரு டைம் மட்டும் தான் டச் பண்ணுதுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சரிங்களா? எஸ் பசங்களா? எவ்ரிவன்? யா, கட்ஸ் தி கர்வ் ஆர் மீட் தி கர்வ் ஆர் இன்டர்செக்ட் தி கர்வ், எப்படி வேணா நீ வச்சுக்கோ. சரிங்களா? எஸ் பசங்களா? இப்போ ஃபங்க்ஷன் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்களேன். வாட் இஸ் அ ஃபங்க்ஷன்? இந்த மாதிரி ரவுண்டா போறது தான் உன்னோட ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு ஒருத்தவங்க கொஸ்டின் பண்றாங்க. எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? எப்படி ஆன்சர் பண்ணணும்? இந்த கர்வுக்கு மேல ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். வாட் யூ டூ? ஸ்டாண்டிங் லைன் போட்டு பாரு. இப்போ இந்த ஸ்டாண்டிங் லைன் இந்த கர்வை எத்தனை இடத்துல மீட் பண்ணுது ஆர் எத்தனை இடத்துல கட் பண்ணுது? யா பசங்களா? யா, எவ்வளோ பிளேசஸ்ல கட் பண்ணுது ஆர் எவ்வளோ பிளேசஸ்ல மீட் பண்ணுது? டூ, ரைட்? எஸ். அப்ப இது ஃபங்க்ஷனா? அப்ப இது ஃபங்க்ஷனான்னு கேட்டிங்கன்னா நோ. ஓகேவா? டூ பிளேசஸ்ல இது கட் பண்ணுது, ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்ப இது நாட் அ ஃபங்க்ஷன். சரியா பசங்களா? எஸ். இதுவே ஒரு பிளேஸ்ல தான் கட் பண்ணுது, எங்க போட்டாலும் சரி மேம் ஒரே ஒரு பிளேஸ்ல மட்டும் தான் கட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். சரிங்களா? எஸ். அப்ப செகண்ட் ஒன் சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் ஒன்னுங்கிற இந்த கர்வை ஒரே ஒரு இடத்துல மட்டும் கட் பண்ணி பாருங்க. கட் பண்ணி பார்த்தா இந்த கர்வ் ஃபங்க்ஷனா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வெதர் இட் இஸ் ஓகே, எங்க போட்டாலும் சரி, எந்த இடத்துல வேணாலும் போட்டு பாருங்க. இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம், இந்த இடத்துல போட்டு பார்க்கலாம், இந்த இடத்துல. இட் இஸ் யுவர் விஷ். எங்க போட்டாலும் ஒரே ஒரு இடத்துல தானே கட் பண்ணுது. யா, அப்ப இது ஃபங்க்ஷன். ஓகே, வாட் அபவுட் திஸ்? இது இந்த ஃபங்க்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த கர்வ் ட்ரை பண்ணுங்க. இந்த கர்வ், தேர்ட் கர்வ் நம்மளுக்கு ஃபங்க்ஷனா? எக்ஸ்பிளைன் திஸ் அகைன் மேம். ஓகே, டேய், ஒரு ஃபங்க்ஷன் கிராஃப் ஃபார்மேட்ல இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் கிராஃபா இருக்கு. கிராஃப்ல இருக்க ஒருத்தங்க ஃபங்க்ஷனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அந்த கிராஃப்ல ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு பார்க்கணும். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடும் போது அந்த ஸ்டாண்டிங் லைனும் கிராஃபும் ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணணும். ஒரு இடத்துல மீட் பண்ணல அப்படின்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். எஸ், ஏன்னா இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல இந்த ஒரு இடத்துலன்னு ரெண்டு இடத்துல மீட் பண்ணுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஓகேங்களா? எஸ் பசங்களா, யூ ஆல் ரெடி ஃபார் திஸ் கேம்? இந்த கர்வ் எல்லாமே இது வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிக்க போற வீடியோஸ். ஓகேவா? படிக்க போற கர்வோட கிராஃப்ஸ். சரிங்களா? இது வரைக்கும் எவ்வளோ கர்வ்ஸ் நீங்க படிக்கிறீங்க, எவ்வளோ ஃபங்க்ஷன் நீங்க படிக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன் கர்வா. ஓகேவா? இப்போ நீங்க சொல்ல போறீங்க, யூ ஆல் கோயிங் டு டூ அண்ட் சே ஓகே இட் இஸ் அ ஃபங்க்ஷனா? ஓகே, இது என்ன மேம், இது யாரோட ஃபங்க்ஷன், இது யாரோட கர்வ் மாமன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ் கியூபோட கர்வ்டா. சரியா? when you put x cube, this is the curve, right? இப்போ இந்த curve ஃபங்க்ஷனா இல்லையான்னு நீங்க சொல்ல போறீங்க. y is equal to x cube is a function or not a function? Yes, it is a function. ஏன் இது ஃபங்க்ஷன் சொல்றீங்க? why you are saying it is a function? why are you saying it is a function da? Of course it did meet at one point. இப்போ இந்த கர்வ்ல மேம் நான் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுறேன். பட் இங்க உனக்கு பார்த்தாலே தெரியுது இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டிங் லைன் தானே. எல்லா ஸ்டாண்டிங் லைனும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் மீட் பண்ணியிருக்கு. ரைட்டா? எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். யா, செகண்ட் ஒன். யா, it touches only one point. Yeah, second one, இது சொல்லுங்க பார்க்கலாம். இது ஃபங்க்ஷனா?
இந்த ஒரு கர்வை இந்த லைன் எந்த இடத்துல மீட் பண்ணுது, how much time it is cutting, ஒரு ஸ்டாண்டிங் லைன், எனி ஸ்டாண்டிங் லைன். ஓகேவா, யூ கேன் பிக் இட் லைக் நானே ஸ்டாண்டிங் லைன் போட்டு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்டிங் லைன் வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். எஸ், இட் இஸ் அ ஃபங்க்ஷன். பர்ஃபெக்ட். வாட் அபவுட் sin x? ஓகேவா, நீங்க sin xன்னு ஒருத்தவங்க படிப்பீங்கல்ல, sin x கிராஃப்ல போட்டா இப்படிதான் இருக்கும். ஓகேவா, sin x கிராஃப்ல போட்டா அதோட கிராஃப் இப்படிதான் வரும். சரியா, அப்ப அந்த sin xங்கிறது ஃபங்க்ஷனா? ஒன்ஸ் மேம். ஓகே, இப்படி ஒரு கர்வ் இருக்காடா. ஓகேவா, whenever you have a curve, அந்த கர்வ்ல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த கர்வும் எவ்வளோ பாயிண்ட்ல மீட் பண்ணிக்கிச்சு? இட் இஸ் ஒன்லி 1 point. when it is meeting exactly at 1 point, it is a function. Okay, it is nova, it is a function. Yes, it is a function. சரிங்களா? Yes, it is a function. Got it பசங்களா? டே, ஃபங்க்ஷன் தான்டா, ஸ்டாண்டிங் லைன் தானே. why are all thinking about sleeping line? நான் ஸ்டாண்டிங் லைன் தான் சொல்றேன். ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ண vertical line test. vertical line test means standing line. Everyone clear with this? Yeah. So check out for this function. First function. இதை சொல்லுங்க, இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஃபங்க்ஷனா? Yeah. Put any standing line. எந்த ஸ்டாண்டிங் லைன் வேணாலும் போட்டு சொல்லுங்க, இது ஃபங்க்ஷனா? Explain sign, ma'am. உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட போறீங்க. இப்படி ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட போறேன். இப்போ இந்த ஸ்டாண்டிங் லைனும் கர்வும் எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணிருக்கு? only 1 point. so it is a function. okay, yeah. so pick out this line. இதுல நீ எங்க வேணா போட்டு பாரு, wherever you put. okay, எங்க வேணா போட்டு பாருங்க. சரிங்களா, இந்த இடத்துல எங்க போட்டாலும் சரி, இந்த கர்வ் கரெக்டா கர்வை ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுது. so it is a standing line. so it is a function. எங்க போட்டாலும் சரி, கர்வ் எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட்ல மீட் பண்ணுது. so it is a function, right? so it is a function. அப்ப இதை ட்ரை பண்ணுங்க. இது என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, it is 𝑒⁴ x. ஓகே, 𝑒⁴ xனா உனக்கு என்னன்னே தெரியாதுல்ல. ஓகே, 11th ஸ்டாண்டர்ட்ல படிப்பீங்க 𝑒⁴ xனா என்னன்னு. so it is 𝑒⁴ x. இந்த ஃபங்க்ஷன் இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்ல போறீங்க. whether it is a function? yes, it is a function. எங்க போட்டாலும் சரி, அந்த கர்வை கரெக்டா ஒரு பாயிண்ட்ல தான் இது மீட் பண்ணுது. so it is a function. ஒரு லைன் ஒரு பாயிண்ட்ல தான் மீட் ஆகுது. ஓகே, this is also function. ரைட்டா? so இப்போ ஃபங்க்ஷனா இல்லையான்றது கிளியர் ஆயிட்டீங்கல்ல. ஓகே, this function. மேம், இந்த ஃபங்க்ஷன் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து cosecant. ஓகேவா? யா, this is cosecant. யா, இது cosecant x நம்ம ஒன்று படிச்சிருக்கோம்ல, அந்த cosecant x ஓட கிராஃப் இதுதான். ஓகேங்களா, இந்த cosecant x கிராஃபை இப்போ போடுங்க, whether it is a function or not. எங்க வேணா லைன் போட்டு பாருங்க, எங்க லைன் போட்டு பார்த்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் பண்ணுதா? எஸ், எஸ் இட் இஸ். ஆமா, ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணோம். நீங்க எங்க போட்டாலும் சரி, அந்த கிராஃப் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனை ஒரே ஒரு இடத்துல தான் மீட் பண்ணுது, ரைட்? ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். Yes, of course it is a function. Okay வா பசங்களா? Yeah. You all getting it? What is vertical line test na புரிஞ்சிருச்சா? Yes. ஏன்னா இதுல எந்த நம்பர் தெரியாது, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, யாருமே தெரியாது. ஆனாலும் உன்னால ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்ல முடியும். பட் ஹவ்? இதுக்கு தான் vertical line test யூஸ் பண்றோம். சரிங்களா, காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எஸ் பசங்களா? ஸோ நாம இப்பதான் வந்துட்டு நம்மளோட ரெப்ரசன்டேஷனுக்குள்ள போறோம். ஒரு 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 ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆரோ டயக்ராம் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணும், டேபிளர் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணும், செட் ஆஃப் ஆர்டர்ட் பாஸா ரெப்ரசென்ட் பண்ணும், கிராஃபிக்கல் ஃபார்மை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேவா, 4 ஃபார்மாவும் எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். எவ்ரிவன் கிளியர், ரைட்? இப்போ பாருங்க, நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? A to B இருக்கா? வாட் இஸ் A? Your A is 1, 2, 3 and 4. What about your B set? B set is 2, 5, 8, 11 and 14. ரைட்டுங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? What is given? Given என்னது? Let F be a function. அப்ப அவன் என்னன்னு கொடுத்துட்டான்? அவன் ஃபங்க்ஷனே கொடுத்துட்டான். You no need to check it. செக் பண்ணுமா? No need. சரியா? Yes. இப்போ f of x is equal to 3x minus 1. அப்படின்னா என்னது? அந்த ஃபங்க்ஷனோட ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துருக்காங்க. Your f of x is 3x minus 1. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எது மேம் ரொம்ப ஈஸின்னு கேட்டிங்கன்னா, செட் ஆஃப் ஆர்டர்ட் இல்லைன்னா ஒரு ஆரோ டயக்ராம், எப்படி வேணா சரி. ஆனால் யார் யாருக்கு மேப் ஆவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யூ ரியலி நோ?
யார் யாருக்கு மேப் ஆவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம்னா என்ன மேம் பண்ணுவாங்க? ஆரோ டயக்ராம்னா வாட் யூ டூ, எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த செட்டுக்குன்னு பேர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த செட்டோட பேரை நீங்க ரெப்ரசன்ட் பண்ண மறந்துடக்கூடாது. ரைட்டா? எஸ். போற ஃபங்க்ஷன் வந்து எஃப். ஏ அண்ட் பிக்கு நடுவில் போறவங்க எஃப். ரைட்டா? ஓகே. இது வரைக்கும் புரிஞ்சதுல? எஸ். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, ஏபில யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு உனக்கு தெரியும். ஏபில என்ன இருக்கு? 1 2 3 and 4. வாட் அபவுட் பி செட்? பி செட்ல யார் யார் இருக்காங்க? 2 5 8 11 and 14. இவங்க எல்லாருமே இருக்காங்க. சரியா? இது கோடம், இது டொமைன், இது கோடமைன். பர்ஃபெக்ட்டா? ஓகே. எஸ். இப்போ என் क्वेश्चन என்னன்னா, ஃபங்க்ஷன் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கு. கரெக்டா? இவங்க எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கணும், அப்பதான் அது ஃபங்க்ஷன். எஸ். அப்போ 1 யாருக்கு மேப் ஆகுறாங்க, 2 யாருக்கு மேப் ஆகுறாங்க, 3 யாருக்கு மேப் ஆகுறாங்க, 4 யாருக்கு மேப் ஆகுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ். எஸ். மேப்டு யூசிங் f of x. யா சர்வேஷ், கரெக்டா? யாருக்கு மேப் ஆவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்கள நீங்க ஃபைண்ட் பண்ணணும். ஓகே? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்கள ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். யார் யாருக்கு மேப் ஆவாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியணும். ரைட்? அது எப்படி தெரிவிங்க? எப்படி தெரிஞ்சுப்பீங்க? சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எஸ். ஃபங்க்ஷன் ரிலேஷனை கண்டுபிடிக்கிறது தான்டா கஷ்டம். ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறது இட் இஸ் ஈஸி. ஏன்னா ஃபங்க்ஷன்னா இவங்க எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகே? ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு 1 போடுங்க. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 போடணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸுக்கு முன்னாடி ஒரு பிராக்கெட் போட்டுக்கோ, தென் இட் வில் பி ஈஸி. ரைட்? அப்போ எஃப் ஆஃப் 1 அப்படின்னா என்னது? இந்த பிராக்கெட்டுக்கு பதிலாக இந்த பிராக்கெட் ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? அப்போ 3 இன்டூ இந்த பிராக்கெட்டுக்கு பதிலாக 1ஓட பிராக்கெட் -1. ஸோ 3 இன்டூ 1 -1 இட் இஸ் 2. ஓகே? எஸ் மாரிமுத்து, நான் வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுறேன்னா நான் செக்ஷன்ஸ் முடிஞ்சுதான் அட்டாச் பண்ண முடியும். சரிங்களா? However, எல்லா செக்ஷன்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு அட்டாச் ஆகிட்டு தானே இருக்கு. இட் இஸ் நாட் அட்டாச்சிங் எனிதிங் லைக் தட். யா பசங்களா? எஸ், இட் இஸ் 2. ரைட்? அதே மாதிரி எல்லாருமே ஃபட்டாஃபட் எவ்ரிவன் ரிப்ளை வாட் இஸ் x is equal to 2. அப்ப நான் x 2ன்னு போட்டா வாட் இஸ் யுவர் இமேஜ்? அப்ப யாருக்கு அது மேப் ஆக போகுது? எஸ். அப்ப f of 2 ஓட ஆன்சர் என்னது? 3 into 2 minus 1. So 3 into 2 it is 6. 6 minus 1 it is 5. Right? x க்கு 3 போடுங்க. 3 தானே போடணும். 3 and 4. Yeah. What is the f of 3? அப்ப f of 3 என்ன பசங்களா? What is the f of 3 then? It is cut. Yeah. So 3 into 3 minus 1 which is 8. Perfect. So x க்கு 4 போட்டா? Everyone. Very good reply. So x க்கு 4 போட்டா என்ன கிடைக்கும் பசங்களா? x க்கு 4 போட்டா what will be the answer? 13? 11. I hope it is 11. Yeah. Yes. Perfect. 3 into 4, 12. 12 minus 1, it is 11. Good everyone. Cheer up. ஒன்னு நீ cheer பண்ணிக்கோ. Yeah. So, fire emoji பறக்க விடுங்க. ரைட்டா? இப்போ யாருக்கு மேப் ஆவாங்கன்னு we have an idea. So, 1 is mapping to 2 and 2 is mapping to 5 and 3 is mapping to 8. 4 is mapping to 11. Okay? So, this is the arrow diagram. Right? Arrow diagram முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? Next என்னது? What is the next point? Next is table, right? Second one on the table. I think so. Correct? Yeah. Range set. Range கேட்டிருக்காங்களா என்ன சர்வேஷ்? No. அவங்க கேட்கல. பட் இருந்தாலும் குட் தான். ரேஞ்ச் வந்து 2, 5, 8, 11. பர்ஃபெக்ட். 14 மட்டும் வர மாட்டாங்க. எஸ், குட். ஸோ டேபிள்லாம் என்ன பண்ணணும் பசங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக எக்ஸ் எழுதணும். செகண்ட் ரோ ஃபுல்லாக நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதணும். ஓகே? எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ். அதுக்கேற்ற எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இதுவா இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ 1, 2, 3, 4 இதுதான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம்ல. 1 யாருக்கு மேப் ஆக போகுது? இட் இஸ் மேப்பிங் டு, ஐ ஹோப் இட் இஸ் 2, 5, 8 and 11. அவ்வளோதான் டேபிள் டன். ஓகே? கோடொமைன் பி செட். எஸ், கோடொமைன் இஸ் பி செட். டொமைன்னா ஏ செட் கம்ப்ளீட்டா இருக்கணும். டொமைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே, ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே டொமைன் வந்து ஃபர்ஸ்ட் செட்டுக்கு ஃபுல்லா இருக்கணும். ஃபுல் செட்டுமே டொமைனா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இட் இஸ் நாட் அ டொமைன், நாட் அ ஃபங்க்ஷன் இட் செல்ஃப் அப்படிங்கிற பாயிண்ட்டை கிளியரா மென்ஷன் பண்றேன். சரிங்களா? எஸ்.
third one. What is third one? I hope third one is set of ordered pairs, right? Set of ordered pair எழுத போறோம். So set of ordered pair. Ordered pairனா என்னது? x, f of x அப்படிங்கிற மாதிரி எழுதணும். சரிங்களா? அப்ப f of x fங்கிற ஃபங்க்ஷன், fங்கிற செட். ஓகே, fங்கிற செட் எப்படி இருக்க போகுது பசங்களா? 1, 2. 1 is mapped to 2 அப்படின்னு அர்த்தம். And 2, 5 னா 2 is mapped to 5 அப்படின்னு அர்த்தம். 3 is mapped to 8 and 4 is mapped to 11. சரியா பசங்களா? This is set of ordered pair. So set of ordered pair na இப்படி தான் இருக்க போகுது. Last but not least, which is graph. ஓகேவா? graph na நம்மளுக்கு x axis தேவைப்படுவாங்க, y axis தேவைப்படுவாங்க. சரிங்களா? Okay, we need x axis and we need y axis. Then you have to plot it. X axis அப்படினா x ஓட values எல்லாமே எழுதுவீங்க. So it is 1, 2, 3, 4, right? Y axis அப்படினா y ஓட values எல்லாம் எழுத போறீங்க. அதாவது கோடொமைன். கோடொமைன்ல யார் யார் இருக்காங்க? I hope it is 2, 5, 8, 11, 14. இவங்க எல்லாருமே இருக்காங்க. சரிங்களா? So 1 is mapped to 2, 2 is mapped to 5, 3 is mapped to 8 and 4 is mapped to 14. So இதுதான் உங்களோட. Okay, you no need to join it. இப்படியே வச்சுக்கோங்க. சரியா பசங்களா? Next class on Friday. Yeah, Sam. So Friday வந்து 1.5 கான வீடியோ ரிலீஸ் ஆகும். ஓகே, Friday or on Monday, right? இந்த ரெண்டுல டேஸ்ல ஒன்று. சரிங்களா? எஸ் பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் அவ்வளோதான். ஸோ ரெப்ரசன்டேஷன் புரிஞ்சிருச்சா? 4 விதமான ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் அது ஆரோ டயக்ராம், செகண்ட் ஒன் இஸ் டேபிள், தேர்ட் ஒன் இஸ் ஆர்டர்ட் பேர் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கிராஃப். எவ்ரிவன் காட் இட், ரைட்? இப்போ நம்ம போக போகிறது which is like type of function. யாருக்கு போக போறோம்? type of functionsக்கு போக போறோம். சரிங்களா? okay, fine. first of all, type of functionஆ இருக்கணும். ஓகேவா? whenever you are finding type of function, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கணும். அது என்ன? ஓகேவா? type of functionக்கு முன்னாடி ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அது என்ன பசங்களா? what does it mean? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? function. yeah, good Lakshmi. yeah, so அது ஃபங்க்ஷனா இருக்கும். ஃபர்ஸ்ட் அது ஃபங்க்ஷனா இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு போகணும். காட் இட்? எஸ். ஏன்னா அது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகே, யா, ஃபைன். இது இந்த எமோஜிக்கு என்ன மேம் அர்த்தம்? நான் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கல, அந்த பிக்சருக்கு என்ன மேம் அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு கைக்கும் ஒரு ஒரு டோனட்டை நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு டோனட்ஸ். அதாவது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்கணும். ஒரு இன்புட்னா ஒரு அவுட்புட். ஓகேங்களா? 2-3 அவுட்புட்ஸ் இருக்கக்கூடாது. தென் இட் இஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் என்ன மேம்? ஓகே, ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் when you are checking for function, ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லா எது மேல இருக்கும்? டொமைன் மேல இருக்கும். கரெக்டா? டொமைன்ல இருக்கிறவங்க நோ ஒன் மோர் ரூல் ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஆனா டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு, ஓகேவா? ஆனா டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு நாம யாரை செக் பண்ணோம் பசங்களா? நாம செக் பண்ண வேண்டியது கோடொமைன் செட்டை. ஓகே, யாரை செக் பண்ணி ஆன்சர் சொல்லுவீங்க? கோடொமைன் செட்டை செக் பண்ணி ஆன்சர் சொல்லுவீங்க. ஓகேவா? அப்போ கோடொமைன்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கா, ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணீங்கன்னா தட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். சரிங்களா? யா மக்களே? அப்போ மேம் சம்டைம்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இது 1-to-1 செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆரோ டயக்ராம் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆரோ டயக்ராம் இல்லாமல் நிறையா ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 1.16. ஓகேவா? உங்களுக்கு இந்த புக்லேயே 1.16ல் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த எக்ஸாம்பிளில் இது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ண சொல்லுவான். சரியா? அந்த இடத்துல நம்ம ஆரோ டயக்ராம்லாம் போட்டு ப்ரூவ் பண்ணாம ஒரு மெத்தட்ல ப்ரூவ் பண்ணுவோம். அதுதான் இது. என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, 1-to-1 அப்படின்னா இந்த சிம்பாலிக் ரூலை அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்ன மேம் ரூல் கேட்டிங்கன்னா, எஃப் ஆஃப் A1ம் எஃப் ஆஃப் A2வும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இது கிவன். இதை நீங்கள் கிவன்னு எடுத்துக்கணும். இதை கிவன்னு எடுத்துக்கிட்டு கடைசியில ஆன்சர் உங்களுக்கு A1ம் A2வும் ஈக்குவல்னு வந்துச்சுன்னா இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். இல்லைன்னா இது இட் இஸ் நாட் அன் 1-to-1 ஃபங்க்ஷன்.
ஓகே, இது புரியலன்னா நோ வரிஸ், இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இது நல்லா புரியும். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பட் கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஒய், ரெண்டு வேரியபிளோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ் ஈக்குவல்னு எடுத்துப்பீங்க. கடைசியில எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல்னு சொல்லணும். டைட்டில்ல பிரகாஷ் ஷேர் நேமா இருக்கு. ஓகே, ஜஸ்ட் a minute. ஓகே, சாரி பசங்களா, பட் வி ஹாவ், நான் அதை சொல்லி மாற்ற சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. எஸ் பசங்களா, வாட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் மேம்? அப்போ ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேட்டில் ஒரே ஒரு எந்த ஃபுட்டும் இல்லாமல் ஃபுல்லாக காலி பண்ணுறது. ஓகேவா, பிளேட்டில் யாருமே மிச்சம் இல்லாமல் ஃபுல்லாக காலி பண்ணுறது தான் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன். விச் மீன்ஸ் கோடொமைன்ல எல்லாத்துக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஒருத்தர் கூட விடாம எல்லாத்துக்குமே இமேஜஸ், ப்ரீ இமேஜஸ் இருக்கு. எவ்ரி அவுட்புட், ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் ஒரு இன்புட் ஆச்சு இருக்கும் அப்படின்னா தட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாம எல்லாருமே காலியா இருக்கணும். ரைட்டா பசங்களா? திஸ் இஸ் ஆர் ஆன் டு ஃபங்க்ஷன். ஓகே, எஸ், டன். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தட் இஸ் கால் சர்ஜெக்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னாலும் ஆன் டு ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? ஆன் டு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சும் சரி கோடொமைன் செட்டும் சரி ஈக்குவலா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் கோடொமைன் செட்டும் ஈக்குவலா ப்ரெசென்ட் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா பசங்களா? Everyone, I want your full back reply in the comment section. எனக்கு வேற எந்த ரிப்ளைஸும் வேண்டாம். டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். ஸோ இந்த லீவ்லேயே நம்மளோட மிட் டர்ம் மோஷன்ஸை அழகாக முடிக்கலாம் இஃப் யூ ஆல் கோஆப்ரேட் வித் மீ. யா, இப்போ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன மேம்? பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் போத் ஒன் டு அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, ஒரு பிரியாணி பிளேட் நம்மளுக்கு தராங்க. சரியா? ஒரு பிரியாணி பிளேட் நம்மளுக்கு தராங்கன்னா அது அதிகமா தருவானா? சத்தியமா தர மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒண்ணுதான் தருவாங்க. ஆனா அதை நம்ம காலி பண்ணாம விடுவோமா? இல்ல, அதை ஃபுல்லா காலி பண்ணிடுவோம். ஓகேவா? ஒருத்தருக்கு ஒன்னா இருந்தாலும் இட் வில் பி ஃபினிஷ்ட், ஃபுல்லி ஃபினிஷ்டா இருக்கும். ஸோ இட் இஸ் ஒன் டு ஒன் பிளஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். சரிங்களா? எஸ் மேம். அப்போ வந்துட்டு மெனி ஒன் ஃபங்க்ஷன் என்னது? மெனி ஒன் ஃபங்க்ஷன்னா ஒருத்தருக்கே 2-3 டோனட்ஸ் தருவாங்க. ஃபேவரட்டிசம். ஓகே மேம். இன்ஜெக்டிவ் அப்படின்னா இட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இன்ஜெக்டிவ் அப்படின்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். சரியா பசங்களா? யா. ஸோ மெனி டு ஒன் ஃபங்க்ஷன்றப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒருத்தருக்கே 2-3 டோனட்ஸ் தந்துருவாங்க. விச் மீன்ஸ் ஒருத்தருக்கே நிறைய ஒரே அவுட்புட்டுக்கே நிறைய இன்புட்ஸ் இருக்கும். அப்படி இருக்கிறது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். எஸ் பசங்களா, இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, ஒரு ஆரோ டயக்ராம் பார்த்து இது நம்மளுக்கு எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போறீங்க. ஓகேவா? எண்டிங் டைம் வில் பி அட் 8 o'clock. ஓகேங்களா? 8 o'clock will be our ending time. Yeah மக்களே, yes, but 1 to 1 but not on to. Okay everyone, ஸோ இப்போ நான் இது கூட சேர்த்து இன்டூ ஃபங்க்ஷனும் சொல்லிடுறேன். இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா நாட் ஆன் டு ஃபங்க்ஷன்னா அது ஒரு இன்டூ ஃபங்க்ஷன். சரியா பசங்களா? எவ்ரிவன் லிசன் டு திஸ் கிளாஸ் ப்ளீஸ். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இன்டூவா ஆன் டுவா எல்லா ஃபங்க்ஷனையும் செக் பண்ண போகிறேன். 4 விதமான ஃபங்க்ஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னா ஒன் டு ஒன் சொல்லியிருக்கேன், ஆன் டு சொல்லியிருக்கேன், அண்ட் மெனி டு ஒன் சொல்லியிருக்கேன், அண்ட் இன்டூ ஃபங்க்ஷன். இந்த 4ல் எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகேவா பசங்களா? எஸ், யூ ஹாவ் சோஷியல் லைவ் அட் 8 o'clock. 8 o'clockல இந்த லைவ் முடிஞ்சிடும். ஓகேவா? மேக்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் 1 hour. 8க்கு இதை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். யா பசங்களா? இது என்னடா? இட் இஸ் 1 to 1. ஓகே பர்ஃபெக்ட். இட் இஸ் 1 to 1. ஏன்? ஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர், பிக்கும் ஒரே ஒருத்தர், சி ஒருத்தருக்கு தான் போகுது, டியும் ஒருத்தருக்கு தான் போகுது. ஸோ இட் இஸ் 1 to 1 ஃபங்க்ஷன். பர்ஃபெக்ட். அப்புறம் இது ஆன் டு ஃபங்க்ஷனா? இட் இஸ் ஆன் டு 1 ஃபங்க்ஷன். No, it is not more to 1 function. No? Yes, இது on to function கிடையாது. Yes, ஏன்னா E மேப்பே ஆகல. E does not mapped. அப்போ இது on to function கிடையாது. On to function இல்லை அப்படின்னா அவங்க நிச்சயமா என்னவா இருப்பாங்க? ஒரு into functionா இருப்பாங்க. When it is not on to, it is into function. ரைட்டா?
So இந்த ஃபங்க்ஷனோட டைப் ரெண்டு இருக்கு, ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்டு ஃபங்க்ஷன். ஓகே, எஸ் மக்களே. What about this case? What about this case? What are the types of function you have for this? ஓகே தர்ஷினி. ஸோ டைப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ஃபங்க்ஷனானு கெஸ் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளுங்க மேப் ஆயிடுச்சு. 1 ஒருத்தங்களுக்கு மேப் ஆயிருக்கா, 2 ஒருத்தங்களுக்கு மேப் ஆயிருக்காங்களா, 3 ஒருத்தங்களுக்கு மேப் ஆயிருக்காங்களா, 4 ஒருத்தங்களுக்கு மேப் ஆயிருக்காங்களா, எஸ் அவ்வளோதான். இப்போ டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா உன்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக யார் மேலே வைப்பீங்க அப்படின்னா கோடொமைன் செட். ஃபோக்கஸ் ஃபுல்லாக கோடொமைன் செட். சரிங்களா? கோடொமைன் செட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் ஓகேவா யார் யாரெல்லாம் மேப் ஆயிருக்காங்களோ ஒருத்தருக்கு தான் மேப் ஆயிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ பாருங்க பி இஸ் மேப்டு டு 1 and 2. ரெண்டு பேத்துக்கு அட் அ டைம்ல மேப் ஆயிருக்கு. அப்போ இது 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. 1 to 1 இல்லை அப்படின்னா இட் இஸ் மெனி டு 1 ஃபங்க்ஷன். எஸ், இட் இஸ் மெனி டு 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாருமே மேப் ஆயிருக்காங்களா? ப்ளீஸ் செக் இட். எல்லாரும் மேப் ஆயிருக்காங்களா? நோ. யார் யாரெல்லாம் மேப்பே ஆகல? ஏன் பாத்தீங்கன்னா மேப் ஆகல. டி இஸ் ஆல்சோ நாட் மேப்ட். A is also not mapped. DU மேப் ஆகல. இப்படி ஆகாம போயிடுச்சு அப்படின்னா அது on to கிடையாது. ஓகேவா? அப்ப அது என்னது? இட் இஸ் an into function. அப்ப இது ஒரு into function. சரி, அப்ப சொல்லலாம் these are two types. It is many to one function and into function. Got it? Yes, perfect. Very good. What about this case? அப்ப இது மக்களே, what about this? Whether it is one to one or on to or not a function. It is a function, Lakshmi. எப்படி இது ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்ல முடியும்? பாருங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு தான் போயிருக்காங்க. See, P1 வந்து ஒருத்தருக்கு தான் போயிருக்கு, P2 ஒருத்தருக்கு தான் போயிருக்கு, P3 ஒருத்தருக்கு தான் போகுது, P4 is also one. Good. Yes, it is many to one function. Yeah. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப F1க்கு யார் யாரெல்லாம் இருக்கா, எத்தனை ஆளுங்க இருக்கு, எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்கு? P1, P4, நெக்ஸ்ட் P6ன்னு இத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க. So it is having an affair, right? So அது வந்து ஒரு many to one function. Okay, it is on to or into. Whether it is on to or an into function. Yes, it is an on to function. ஏன் மேம் இது ஒரு on to function? ஏன்னா எல்லாருமே மேப் ஆயிட்டாங்க, ரைட்? F1, F2, F3ன்னு எல்லாருமே மேப் ஆகிட்டாங்க. ஸோ இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். எல்லாருமே மேப் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ஒருத்தர் விடாம, ஒருத்தர் கூட ஸ்கிப் ஆகாம, எவ்ரி திங் இஸ் மேப்ட். F1, F2, F3 எல்லாருமே மேப் ஆயிருச்சு. ஸோ இட் இஸ் ஆன் டு. யா, கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச். பர்ஃபெக்ட் சர்வேஷ். யா, இட் இஸ் தட். ஓகே, okay, done. What about this case? இதுக்கு சொல்லுங்க. What is the type of this function? What is the type of this function? Yes. Good. Everyone. Yes, it is an onto function. Yes, perfect. It is an onto function. Yes, good. Yes, it is a many one function. Perfect, Ra. It is many to one function. Perfect. So good, பசங்களா. உங்களை நீ அப்ரிஷியேட் பண்ணிக்கோ. ஓகே, and what about this one? What about this one? Into? No, Megla, it is not into. ஏன்னா இங்க ஒருத்தர் கூட மேப் ஆகாம நீங்க யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. Yes, it is one to one function. Perfect, it is a one to one function. Okay, what about on to function? Yes. அப்ப இவங்க ரெண்டு பேர் இருந்தா என்ன பேரு? Good. Yes, பசங்களா, இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஒரே பேரா சொல்லலாம். That is bijective function. எப்படி சொல்வீங்க? It is bijective function ஒரே பேரா சொல்லிக்கலாம். Okay, ஏன்னா bijective function it is plus one to one function plus on to function ரெண்டுமே. ஓகேங்களா? yeah, it is a bijective function. Perfect. What about this case?
Good. Yes. It is into function. Perfect. ஏன் y மேப்பே ஆகல. So it is an into function. Okay. அதுக்கப்புறம் வேற ஏதாவது? It is one-to-one function. Good. So good. So type of function எல்லாருமே well list ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? I hope you all get it. ஓகே, லாஸ்டா நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதுல மட்டும் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்? ஸோ 1 2 3 4 5 ABCDE. ஓகே, what is the type of function for this? Type of function என்ன பசங்களா? What is the type of function for this? Many to one. Okay. Yes, good. Yeah, good Lakshmi. You got this point. டே அடி வாங்க போற எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனான ஃபர்ஸ்ட் கவனிச்சிங்களா? இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் இட் செல்ஃப். இது ஃபங்க்ஷனே கிடையாது. அப்ப இதுக்கு டைப்ஸ் சொல்றீங்க? ஏன் ஃபங்க்ஷன் கிடையாது? 4ல இருந்து பாத்தீங்கன்னா 2 இமேஜ் போயிருக்கு. 4 is mapped to A as well as B, but it's not possible. ஒரு ஃபங்க்ஷனா இருக்கணும் அப்படின்னா 4க்கு 2 இமேஜஸ் இருக்க கூடாது. So it is not a function. அப்ப இது ஃபங்க்ஷனே கிடையாது. பசங்களா? Yes. So it is not a function. அப்ப இதுக்கு டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணுமா? No need. சரிங்களா? ஓகேவா? எஸ், நோ ஒன் மோர் ரூலை ஃபாலோ பண்ணோம். ஓகே, எஸ் பசங்களா? காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். தர்ஷினி, சி ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ண நீங்க இந்த பெரிய ஃபர்ஸ்ட் சர்க்கிளை பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஓகே, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆரோ. 1ல இருந்து ஒரே ஒரு ஆரோ தான் போயிருக்கணும். 2ல இருந்து ஒரே ஒரு ஆரோ தான் போயிருக்கணும். 3ல இருந்து ஒரே ஒரு ஆரோ தான் போகணும். 4ல இருந்து ஒரே ஒரு ஆரோ தான் போகணும். ஆனா இங்க 4ல நம்மளுக்கு 2 ஆரோஸ் போயிருக்கு. ஒன்னு ஏக்கும் ஒன்னு பிக்கும் போயிருக்கு. இப்படி போனா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐ சி திஸ் ஒன். ஓகேவா? டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஐ மேட்ச் திஸ். இந்த பி செட்டை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? டைப் ஆஃப் மேக்ஸுக்கு. ஸோ டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்க இவங்களுக்கு ஒரே ஒரு ஆரோ தான் வந்திருக்கா, ஏக்கு ஒரே ஒரு ஆரோ தான் வந்திருக்கான்னு நான் செக் பண்ணேன். ஒரே ஒரு ஆரோ தான் வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். எல்லாருமே மேப் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணா இட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். யாராவது ஒருத்தர் மிஸ் அவுட் ஆயிருக்காங்கன்னா இட் இஸ் இன் டு ஃபங்க்ஷன். நவ் யூ ஆல் கெட் இட்? குழம்பிக்காது. அதுதான் தெளிவா சொல்றேன். ஃபங்க்ஷனல் இல்லையான்னு செக் பண்ண யூ ஹாவ் டு சி எக்ஸ் வேல்யூஸ். எக்ஸோட வேல்யூஸை தாங்க நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க. ஆனா கோடொமைன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஓகே, மெனி டு ஒன் ஃபங்க்ஷனும் இப்போ ஃபங்க்ஷனும் செக் பண்ண சொல்றீங்க. யா, ஓகே, ஃபைன். ஸோ சி நாட் அ ஃபங்க்ஷன் விசஸ், ஓகேவா, நாட் அ ஃபங்க்ஷன் விசஸ் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? சி நாட் அ ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சொன்னேன்? 1 2 3 A B C. சரிங்களா? 1 is mapped to B. இது ஒரு நாட் அ ஃபங்க்ஷன். சரிங்களா? இது ஒரு நாட் அ ஃபங்க்ஷன் பிகாஸ் 2 has more images. 2க்கு நிறைய இமேஜஸ் வந்துருச்சு. ரைட்? மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஓகே, இது ஒரு மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். எஸ், ஏன் மாமன்னு கேட்டீங்கன்னா இங்க நீங்க செக் பண்ண வேண்டியது ஏல இருந்து எவ்வளவு ஆரோ போயிருக்கு. ஏல இருந்து போன ஆரோ 1 தான். ஏல இருந்து எத்தனை ஆரோஸ் போயிருக்கு? ஒன்லி 1. பில இருந்து எத்தனை ஆரோஸ் போயிருக்கு? ஒன்லி 1. சில இருந்து எத்தனை ஆரோஸ் போயிருக்கு? ஒன்லி 1. அப்ப இதெல்லாம் ஃபங்க்ஷன். ரைட்? இப்போ அதே கோடொமைன் வச்சு செக் பண்ணுங்களேன். கோடொமைனுக்கு செக் பண்ணும்போது ஈக்கு எத்தனை ஆரோ வந்திருக்கு? ஈக்கு எத்தனை ஆரோ வந்திருக்கு? ஒரே ஒரு ஆரோ தான் வந்திருக்கு. ஆனா டிக்கு பாத்தீங்கன்னா 2 ஆரோஸ் வந்திருக்கு. ஒன்னு பில இருந்து ஒன்னு சில இருந்து வந்திருக்கு. we have 2 arrows. அப்ப இது மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, சோ இங்க கவுண்ட் எப்பயுமே 1 1 1 தான் இருக்கணும். ஓகே, இங்க கவுண்ட் 2 இருந்ததுனா தான் இட் இஸ் மெனி டு ஒன் ஃபங்க்ஷன். ஆனா இதுல அப்படி கிடையாது. இங்க 2 ஓட கவுண்டே 2 இருக்கு. 2ல இருந்து 2 ஆரோஸ் போயிருக்கு. shouldn't be. அதனால தான் இட் இஸ் நாட் a image. now you have a clarity. not a ஃபங்க்ஷனுக்கு மெனி டு ஒன் ஃபங்க்ஷனுக்கு கிளாரிட்டி இருக்குல்ல? எஸ் ஆர் நோ பசங்களா?
Yes, good. Perfect. So we are getting into okay, only 10 minutes are there, okay, right? So example 1.13, example 1.13 என்ன சொல்லிருக்கான், கொடுத்திருக்கிறது ஒரு ab, f is a function னு சொல்லிட்டான். So it is stated it is a function. இது function னு சொல்லிட்டாங்க. அப்ப f வந்து 1 to 1 function and on to function, not a on to function சொல்லணும். இதுக்கு என்ன பண்ணலாம், straight away arrow diagram, easy one, okay, straight away arrow diagram போடுங்க. Okay, a b போட்டுக்கணும். What is a 1 2 3, b ல என்ன இருக்கு 4 5 6 7, okay வா. f 1 வந்து mapped to 4 and 2 is mapped to 5 and 3 is mapped to 6. சரிங்களா? What is the type of function? Yes, it is 1 to 1 function. ஏன் 1 to 1 function? 4 5 6 எல்லாத்துக்குமே ஒரே arrow தான் வந்திருக்கு. And it is not on to function because 7 does not have pre-image. சரிங்களா? இங்கிருந்து arrow வரல, arrow வரவே இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க, ப்ரீ இமேஜ். சரியா? 7 does not have pre-image. arrow போயிருக்கு அப்படின்னா இமேஜ், வரல அப்படின்னா ப்ரீ இமேஜ். சரியா? ஸோ 7க்கு எந்த ஒரு arrowஸும் வரல, ஸோ இட் இஸ் ப்ரீ இமேஜ். ஓகே மேம், we have in daily classes ஆ? No, alternative daysல, Monday, Wednesday, Friday, alternative daysல உங்களுக்கு மேக்ஸ் classes இருக்கு. சரியா பசங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் இடம் மாறிடுச்சா? ஓகே, what is the question? One sec பசங்களா, இதோட கொஸ்டின் என்னது? book PDF. Seven to eight. It is always 7 to 8. சரிங்களா பசங்களா? It is always 7 to 8. யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ ப்ளீஸ் let me introduce yourself and இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, it will be going to useful for you. ஏன்னா நம்ம 12th standard, sorry 10th standardல நாம ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்ல. யா, we are having next live. Yes, you having next live, of course. ஓகே, ஒரே நிமிஷம் பார்த்துருங்க. இன்னைக்கு 14 தானே? Okay, yeah, you have next live with Asha ma'am. சரிங்களா? Asha ma'am going to have your next live for science section. Okay, sorry, social geography ma'am எடுக்க போறாங்க. Okay வா பசங்களா? Okay, what is 1.14? 1.14 ஓட question என்னன்னு கேட்டிங்கன்னா, a is equal to minus 2 minus 1 0 1 and 2. Okay, and a is mapped to b is an onto function. Okay வா? a to b is an onto function and your f of x is equal to x square plus x plus 1. Then find b. அப்ப b set என்னன்னு question பண்றாங்க. அப்ப b set என்னன்னு question பண்றாங்க. ஓகேவா பசங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்க டேட்டா என்னடா, next class ending time will be 9:30. ஓகேவா சக்தியா? ஸோ எஃப்ங்கிறது என்னது, எஃப்ங்கிறது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன், ரைட்டா? f ஒரு on to function. அப்ப on to function அப்படின்னா என்னவா இருக்கணும்? on to functionக்கு நான் ஒரு வேர்ட் விட்டேன். என்ன வேர்ட் தெரியுமா? ரேஞ்சும் கோடொமைன் செட்டும் ஈக்குவலா இருக்கணும், ரைட்டா? யா பசங்களா? ரேஞ்சும் கோடொமைன் செட்டும் ஈக்குவலா இருந்தா தானே அது on to function. அதாவது எல்லாருமே மேப் ஆயிருக்கணும், ரைட்டா? மேப் ஆகிறவங்க மட்டும்தான் பில மொத்தமா இருக்க போறாங்க. அதை தாண்டி எந்த ஒரு எலிமெண்ட்டும் இல்ல அப்படிங்கிறது தானே அர்த்தம், ரைட்? எஸ், இட் இஸ் எக்ஸாம்பிள் 1.14. அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா பசங்களா? எவ்ரிவன், நான் சொல்ற வேர்ட் புரியுதாடா? கொடுத்துருக்கிறது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா கோடொமைன்ல இருக்கிற எல்லாருமே மேப் ஆயிருக்கணும். அப்ப கோடொமைன்ல இருக்கிற எல்லாருமே ரேஞ்சுக்குள்ள வந்திருப்பாங்க. அப்போ ரேஞ்ச் செட் தான் உன்னோட கோடொமைன் செட். ஓகே, ரேஞ்ச் செட் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க தெரியுமா? எவ்ரிவன், கேன் யூ ஃபைண்ட் யுவர் ரேஞ்ச் செட்? ரேஞ்ச் செட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஈஸியா? ரேஞ்ச் செட் கஷ்டமா ஈஸியா பசங்களா? எஸ், இட் இஸ் ஈஸி. கரெக்டா? என்ன பண்ணா போதும், எக்ஸ்போர்ட், அது யார் யாருக்கெல்லாம் மேப் ஆகுறவங்களோ அதுதானே ரேஞ்ச். ஸோ கண்டுபிடிக்க போறோம். வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்? யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 அண்ட் எக்ஸ் யாரெல்லாம் உன்னோட எக்ஸ்? So your a will be minus 2, minus 1, 0, 1 and 2. இப்போ அந்த 5 பேத்தையும் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஸோ எக்ஸுக்கு -2 போடுங்க. -2 போட்டா என்ன கிடைக்கும்? ஓகே, இதுக்கு நான் இன்னொரு ஷார்ட், நான் சொன்னல பசங்களா, வேறவர் எக்ஸ் வருதோ யூ புட் தி பிராக்கெட் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது கன்ஃபியூஷனை மாத்தி விட்டுரும். ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ் வருதா, பிராக்கெட் போட்டு ஸ்கொயர் போடுங்க.
இங்க x வருதா, bracket போட்டு 1 போடுங்க. So that நமக்கு substitution கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, so x is equal to -2 னு போடுறீங்க. அப்போ f of -2, அப்போ இந்த bracketக்கு பதிலா -2 bracket. சரியா? இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். -2 ஸ்கொயர் பண்ணா 4, -2 plus 1, so 3. Perfect, it is 3, it is not 7. பாத்தீங்களா மிஸ்டேக் பண்றீங்க. so you have to very sure. ஓகேவா? 4 ல 2 போச்சுனா 2, 2 plus 1, it is 3. okay, and x க்கு -1 போட்டா என்ன கிடைக்கும்? f of -1, so -1 the whole square plus -1 plus 1, 1 minus 1, it is 1 actually, right? okay ma'am, your name? yes, so என் பேர் என்னன்னு கேட்டிங்கனா பசங்க, my name is Janasruthi டா. சரியா? Janasruthi. okay, Janasruthi. okay, what about x is equal to 0? x is 0 னு போட்டா என்ன கிடைக்க போகுது? f of x is equal to x square plus x plus 1. அப்போ f of 0 is equal to 0 square plus 0 plus 1, that is 1. okay, yeah, x is equal to 1 போட போறீங்க. when you put 1, 1 plus 1 plus 1, that is 3. and x க்கு 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்க போகுது? f of 2 will be 4 plus 2 plus 1, that is 7. yes, okay. yes, doubt? என்ன doubt? பசங்க life. yes, what is your doubt? அப்போ what is your b set பசங்க? அப்போ b setல யார் யாரெல்லாம் வர போறாங்க? who will be coming? your answer. யார் யாரெல்லாம் ஆன்சரோ அவங்க எல்லாருமே வர போறாங்க. so யார் யாரெல்லாம் ஆன்சர் பாத்தீங்கன்னா 3170, சாரி 317, இவங்க 3 பேர் தான். கரெக்டா? இந்த 3 ஆன்சர்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. yes, yes, you can ask your doubt. யா பசங்க லைஃப், உங்களோட டவுட் நீங்க கேட்கலாம்டா. ஓகே, 0 வராது, 0 வராது. குமரன் நான் மிஸ்டேக் பண்ண பார்த்தேன், ரைட்? நீங்க 0வே போடல. ஆன்சர் யார் யாரெல்லாம் ஆன்சர் அவங்கள மட்டும் செக் பண்ணுங்க. மொத்தம் 5 ஆன்சர் தான். 137 and இங்க பாத்தீங்கன்னா 37. ஸோ ரிப்பீட் ஆகிறவங்கள எழுத மாட்டோம். ஸோ 317 தான் உங்களோட ஆன்சர். சரிங்களா? 10th ஈஸியா கஷ்டமா? இட் இஸ் ஈஸி. ஓகே, 10th மேக்ஸ் இஸ் லிட்டரலி ஈஸி. 11th மேக்ஸ் 12th மேக்ஸ்லாம் வந்தா அப்பதான் மேக்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுப்பேன். ஓகேவா? இதெல்லாம் சப்ப ஜுஜுபி மேட்டர்ஸ். ஓகே ma'am, this quadratic equation has no real roots. no, you have a real root. இது வந்து rational rootsல வரும். யா லக்ஷ்மி, you have a rational roots. cut off எவ்வளோ வேணும் மேம்? எதுக்கு கேக்குறீங்க? ஸோ கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 140 150 ஆச்சு இருந்தா டீசென்ட் காலேஜஸ் வரும். சரிங்களா? 11th 12th ஹார்டா இருக்குமா? அப்படி இல்லை பசங்க. எதுவுமே நம்ம புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டம் தான். புரிஞ்சுக்கிற வரைக்கும் மக்கள் கூட இருக்கிறதே கஷ்டமா தான் இருக்கணும். பட் புரிஞ்சுட்டோம் அப்படின்னா we will be our best friend. ரைட்டா? ஸோ இது எல்லாருமே ஒரு ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. ஒரு பர்சனை தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். கரெக்டா? அதுவே அவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட் ஆகி அவங்க கூட பேசி 2 நாள் கழிச்சு இவங்க எவ்வளவு ரொம்ப ஸ்வீட் பர்சனா இருக்கிறாங்க, சூப்பர், எனக்கு அவனுக்கு வைப் மேட்ச் ஆகுது, we are made for each other அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கும்ல. அந்த மாதிரி தான் மேக்ஸும். புரிஞ்சுக்காத வரைக்கும் இட் வில் பி லைக் அன் ஆட்டிடியூட், ஹெவி, ஹெட் வெயிட்டட், அப்படிதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸ் வில் பி தி பெஸ்ட் சப்ஜெக்ட். சரியா பசங்களா? yes, of course, silly mistakes the best. அப்பப்போ சில்லி மிஸ்டேக் தான் வரும். சரியா? ரியலி சில்லி மிஸ்டேக்ஸ் வரும் பசங்களா. நம்ம ஃபோக்கஸ்டா பண்ணா எந்த மிஸ்டேக்கும் வராது. ஓகேங்களா? எஸ். ஸோ மிட் டேர்ம் எக்ஸாம் டைம் டேபிள் ஸ்டடி பிளான் மேம் நிச்சயமா போட்டுடலாம். ஓகேங்களா? எஸ், கட், வெரி குட் பசங்களா. கேஷ்யூநட் மிஸ்டேக், யா, அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணுவோம். ஸோ சிஜி கேம்பஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா யூ வில் நீட் அட்லீஸ்ட் 199 கட் ஆஃப். 200க்கு 199 கட் ஆஃப் வேணும். சிஜி கேம்பஸ்லாம் வேணும் அப்படின்னா ஆர் அட்லீஸ்ட் 195. 190க்கு மேலே இருந்தால் கூட ரவுண்ட் 3 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பட் 195 ஆச்சு இருந்தால் தான் சிஜி, ஏன்னா ஃபில்டா இந்த வருஷம். ஓகேவா? இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் டைம் வில் பி இயர். எஸ், இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் ஆல்மோஸ்ட் நிறைய சென்டம் இன் மேக்ஸ், நிறைய சென்டம்ன்றப்போ கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். ஸோ காம்படிஷன் ஹெவி தான். அப்போ இந்த டைம் எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கிட்டத்தட்ட 198க்கு வரும் பசங்களா. ஓகே, எஸ், இட் இஸ் ஆல் டைம் அப் பசங்களா. எவ்ரி ஒன் டோன்ட் வரி. இந்த ஒரு சம்ம நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவா நாளைக்கு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். அண்ட் எக்ஸசைசம்ஸ் எல்லாமே நாம ஃப்ரைடே அன்னைக்கு பார்ப்போம். சரியா பசங்களா? ஓகே, பாய் பாய் ஆல். கோ அண்ட் என்ஜாய் யுவர் சோஷியல் லைஃப்.
அண்ட் ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க. 1.4 எக்ஸசைஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? பை பசங்களா.